வணக்கம் நேர்களே, நிமிடம் ஜோதிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி கணேஷ். நம்ம ஒரு வாரமும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அதனால் என்ன பயன்கள், அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் பொது ஜாதக பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி பேசுறதுக்காக நம்மளுடைய அரங்கிற்கு வந்திருக்காரு திரு ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி, தெய்வீக ஜோதிடர் அவர்கள். அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு தந்தி டிபிக்கும் என்னுடைய அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். வணக்கம் சார். நம்ம போன வாரம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்த்தோம். அதை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. இந்த வாரம் வில்வம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். வில்வ இலை யாருக்கு உகந்தது அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் அதனால என்ன சிறப்பு, என்ன பலன்கள், அதை கொண்டு சிவனுக்கு பூஜை செஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும். எப்படி துளசி ரொம்ப பவித்திரமானதோ அதே மாதிரி வில்வத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஸோ தனி சிறப்பு என்ன சார் வில்வத்தோடது? ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. மறைமுகமாக கோவில்களில் இந்த மன்னிக்கணும் குறிப்பிடுவதற்கு வில்வம் அப்படிங்கிறது ஒரு மூலிகையா முதல்ல? ஓகே. துளசி இப்போ நம்ம உட்கொள்கிறோம், அது மாதிரி வில்வத்தை மூலிகை. ஓகே. அதே மாதிரி தான் நம்ம விநாயகருக்கு கொடுக்கக்கூடிய அருகம்புல்லும் ஒரு மூலிகை தான். ஓகே. அதனால தான் ஒவ்வொரு கோவிலையும் ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம மறைமுகமாக சொல்லி வச்சுருக்கோம். ஒரு கோவிலில் மூல கருவறையில் எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அந்த சக்தி இந்த மூலிகைகளுக்கு உண்டு. இறைவனையே காணலாம் இந்த ஸ்தல விருட்சத்தில். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு வனமாக இருந்தது. வில்வ வனமாக இருந்த இடத்துல சிவலிங்கம் தானாக சேரும். நீங்கள் போய் பிரதிஷ்டை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. வில்வம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு சிவலிங்கங்கள் இருக்கும். இந்த பூமியில் லிங்கத்துக்கு சிவலிங்கத்துக்கு இந்த வில்வத்தினால அர்ச்சனை பண்ணுறது, அந்த தண்ணியை ஊற வச்சு அபிஷேகம் பண்ணுறது, இதை எல்லாத்தோட மாலை கட்டி போடுறது அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் தெரியாத விஷயங்களை சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு. அப்போ இதில் வில்பம் அப்படின்னு சொன்னால் சாதாரண வில்பம் இருக்குது, மகா வில்பம்னு சொல்லக்கூடிய விஷயமும் இருக்குது. ஆனால் இந்த சாதா வில்வத்துக்கும் மகா வில்வத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் வெறுமனே அந்த தளத்தில் இல்லை, அந்த இலைகள்ல இல்லை, அதனுடைய சிறப்புகள் நிறைய இருக்கு. அந்த சிறப்புகளை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். வில்வம் அப்படின்னாலே 3 தளங்களை கொண்டது தான் நீங்க பார்த்திருப்பீங்க. 2 கண்கள், முக்கண்ணு, இதை 3ம் சொல்லக்கூடியது. அந்த ஒரே ஒரு தளத்தை எடுத்து நீங்க லிங்கத்து மேல வச்சீங்கனாலே முக்கண் முதல்வன் நம்ம கண்ணில் எதிரில் நிற்பார் இல்லைங்களா? அவ்வளவு உகந்தது சிவன். ஆமா, நெற்றிக்கண்ணும் தெரியும், 2 கண்களும் தெரியும். சிவனுடைய நேத்திர பாவத்தை காட்டக்கூடியது வில்வம். மறைமுகமாக சொல்லக்கூடியது சிவனின் நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆகவே இந்த வில்வத்தை நிறைய பேர் கோவிலில் போயிட்டு போட்டி போட்டு கேட்டு வாங்குவாங்க. ஓகே, சுவாமி எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன், எனக்கு கொஞ்சம் வில்வம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த வில்வத்தினுடைய மகத்துவம் தெரியாது. வீட்டில் எடுத்துகிட்டு சும்மா அப்படியே போட்டு வச்சுருவாங்க. வாங்கும்போது இருக்கிற அக்கறை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அந்த வில்வத்துக்கு இருக்காது. வில்வம் அப்படிங்கிறது சிவன் உடனேயே வரக்கூடியது. இப்போ நீங்கள் வேப்பிலையில் மாரியம்மன் அதை எடுத்த உடனே கூடயே வந்துடுவா. நீங்கள் வேப்பிலையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா அம்மாவும் கூடயே நிற்பா. அந்த மாதிரி தான் வில்வம் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது 2 பேர் கூட வருவாங்க. ஒன்று சிவன், இன்னொன்று சக்தி ரூபமாக இருக்கக்கூடியவள், சிவசக்தி ஸ்வரூபமாக அவளும் சேருவாள். அதனால் இந்த வில்வத்தை கையாளுறது ரொம்ப நிதானம் வேணும், பொறுமை வேணும். 2 ஐஸ்வர்யம் சேர்றதுக்கு மகாலட்சுமியினுடைய வாசமாக. தொடர்ந்து பேசலாம் சார். நேர் லைன்ல இருக்காங்க. அருள்நாதன் பேசுறீங்க. யாருக்காக கேட்கணும் அருள்நாதன்? என் பையனுக்காக கேட்குறேன். நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. என் பையன் ஸ்ரீரங்க கணபதி 9/4/2002 இரவு 8:02. 8:20? 8:02. 8:02. ஓகே, வெரி குட். பேர் என்ன சொன்னீங்க? ஸ்ரீரங்கம் கணபதி.
ஸ்ரீரங்கம் கணபதியா? ஆமா. அது என்ன பேர், அப்படி ஒரு பேர் வச்சிருக்கீங்க, ஒரு புதுமையான பேர்? எங்க தாத்தா பேரு ரெண்டும், பையனோட தாத்தா பேரு. அடேங்கப்பா, ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீரங்கம் கணபதி எப்படி பாருங்க, முதல் காலரே ஸ்ரீரங்கம் கணபதி பேர் தானே சார்? ஸ்ரீரங்கத்துல கணபதி இருக்காரு தானே சார்? உச்சி பிள்ளையார் இருக்காரு. ஆனா ரொம்ப அழகா வைணவத்தையும் கணபதியும் சேர்த்து வச்சிருக்காங்களே அப்படின்னு பாராட்டினேன். சரிங்க சார், இவருடைய ஜாதகத்துல புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, கரெக்டா? 23 வயசு 2 மாசம். எந்த ஊர்ல இருக்கார்? சென்னையில இருக்காப்ல. சென்னையில தானே இருக்காரு. என்ன உத்தியோகம், இல்லைன்னா மேற்கொண்டு படிக்கலாமா? இதுதான் உங்க கன்ஃபியூஷன். ஆமா. இவருடைய ஜாதகத்துல புதன் நீச்சப்பட்டு போயிடுறான். படிக்கவும் படிக்கலாம், வேலைக்கும் போவார். சனி மகாதிசை நடந்துகிட்டு இருக்கு. நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு டெம்பரரி உத்தியோகம் தான் கிடைக்கும். இருந்தாலும் சென்னையில் இவர் எங்க சார் இருக்காரு? சென்னையில கடப்பையில. வெரி குட். எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. வடிவுடையம்மன் திருக்கோவில் அப்படின்னு திருவொற்றியூர்ல இருக்கு. நான் ஏன் அதை இவங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்றது, அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக போயிடும். அதனால ஷார்ட்டா, சார் இதை எடுத்துட்டு போய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா பண்ணிட்டு வாங்க. அந்த திருவொற்றியூர்ல வடிவுடையம்மன் கோவிலில் வன்னி மரம் இருக்கு. அதுக்கு கீழே வந்து தீபம் போட்டு வடிவுடையம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்க. முதல்ல உத்தியோகம், அதுக்கு பிறகு நல்ல படிப்பு, இது ரெண்டும் அமையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி அருள்நாதன். நம்ம சிறப்புகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். வில்வத்தோட சிறப்புகள் அப்படின்னு என்ன சொல்லலாம், தனி சிறப்புகள்னு என்ன சொல்லலாம்? பொதுவாகவே இந்த வில்வத்துக்கு வந்து 3 இலை இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மகா வில்வத்தில் வந்து 15 இலைகள் இருக்கும். ஒரு கிளையில், ஒரே இலையில், ஒரு இதில் இனாக்கில் எடுத்தீங்கன்னா 15 இலைகள் இருக்கும். அது வந்து 5 அடுக்காக இருக்கும். ஒவ்வொரு அடுக்களையும் 3 3 5 × 3 15 இலைகள் இருக்கும். இதை நம்ம கவனிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கிறதுக்காக மகாபில்வத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மகாபில்வத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவாங்க. ஆனால் அதை உபயோகப்படுத்த மாட்டாங்க. எதையுமே அது மந்திரங்களாகட்டும், ஔஷதமாகட்டும், மூலிகையாகட்டும் பிரயோகப்படுத்தணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். நேர் லைனில் இருக்காங்க. பத்மா சென்னையிலேருந்து நினைச்சிருக்கீங்க. பத்மா, நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். சார் என்னோட டாக்டர் கால். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில சூளைமேடு இடத்துல இருந்து பேசுறேன். எங்கம்மா? சென்னையில சூளைமேடு சூளைமேட்ல இருக்கீங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் 11/4/2002. எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? 6:14 6:14 AM. எந்த ஊர்ல? இங்க சென்னையில தான் பிறந்திருக்காங்க. இது யாருடைய ஜாதகம்? என்னோட பொண்ணோட பேர் என்ன? பிரசாந்தி. பிரசாந்தி. அருமை. உத்திரட்டாதி நட்சத்திரம். புத்திசாலியான பொண்ணு, அறிவான பொண்ணு, அழகான பொண்ணு, குறுகிய நெற்றி, அடர்ந்த புருவம், இப்படிப்பட்ட லட்சணத்தோடு இருப்பாள். ஹேண்ட்ஸம் லுக்கு. இவளுக்கு கொஞ்சம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. நல்ல உத்தியோகமும் மேற்கொண்டும் படிக்கலாமா சார்? ஏன்னா இவளுக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்ட மாட்டேங்குது. ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், புதன் திசை நடந்துக்கிட்டு இருக்கு. இடம் விட்டு இடம் மாறுறதோ, ஊர் விட்டு ஊர் மாறுறதோ இந்த டிசம்பருக்குள்ளேயே நடந்துரும். சூளமேட்டில் எங்கே இருக்கீங்கம்மா? சூளைமேட்ல பெரியார் பாதை. ஒன்றும் கவலைப்படாதீங்க. சூளமேட்லேயே அம்மன் கோவில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஹைரோட்ல, சூளமேட் ஹைரோட்லயே ஒரு அம்மன் கோவில் ஒன்று இருக்கும். அரச மரத்தின் கீழே இருக்கும். ரொம்ப அற்புதமான திருக்கோவில். பெருமாள் கோவிலுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கும். வெள்ளிக்கிழமையில ஒரே ஒரு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு வாங்க. முதல்ல இந்த பெண்ணுக்கு உத்தியோகமும் நல்ல எதிர்காலமும் அமையும். அற்புதமான வாழ்க்கை அமையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், நீங்க சாந்தி, நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. வணக்கம். நான் ராஜபாளையத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. என் மக பேரு காயத்ரி. 21/8/1987 வெள்ளிக்கிழமை காலையில 11:32 பிறந்திருக்கா. வெரி குட். இப்போ எந்த ஊர்ல இருக்காங்க?
அவங்க நாகப்பட்டினத்துல இருக்காங்க, நாங்க இருக்கிறது ராஜபாளையம். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி கரெக்டா? ஆமாங்க சார். லக்னம் துலா லக்னம். என்ன 2 சமாச்சாரம் தான், திருமண வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியமும் குழந்தைகள் சம்பந்தமான கேள்விகளும். இதுதான் உங்களுடைய கேள்வி. ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கானா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சந்ததியும் நல்ல பேரனும் பேத்தியும் வந்தே தீரும். இப்ப அந்த குழந்தை எங்க இருக்கா? நாகப்பட்டினமா? நாகப்பட்டினத்துல இருக்காங்க. நீங்க திருவிழாடல் படம் பார்த்தீங்களா? இதோ இவங்க இங்க ஒரு காயத்ரி இருக்காங்க. நீங்க இந்த நிகழ்ச்சி அப்படியே பாருங்க. உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். உங்க மககிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கேன். ஆலய மணிக்கதவே தாழ்த்திரவாயின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. ஒருத்தர் பாட ஒருத்தர் மூட. அந்த ஊர்ல இருந்து இந்த குழந்தை பேசுறாங்க. அந்த ஊர்ல மாணிக்க வாசகர் எழுதிய திருத்தலம் தான் அந்த தலம். திருவாசகத்தையே அருளியது. அங்க ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கு, அற்புதமான ரொம்ப அபூர்வமானது. அம்மா, அந்த கோவில்ல போயிட்டு பாவக்காயும் அன்னமும் தானம் செய்யறதுக்கு பணம் கட்டிட்டு வாங்க. ஒரு 3 வாரத்துக்கு உண்டான பணம் கட்டிட்டு வாங்க. உங்க மகளுக்கு நல்ல சந்ததியும் நல்ல எதிர்காலமும் நல்ல கணவனும் நல்ல குடும்பமும் குடும்பத்துல உங்க ஊர்ல நாகப்பட்டினத்திலேயே அந்த பெண் இருக்கிற நாகப்பட்டினத்திலேயே நான் சொல்லி இருக்கேன். ஓகேங்களா? போயிட்டு செஞ்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்து மரகத நினைச்சிருக்கீங்க கோவையில இருந்து. நீங்க தொடர்ந்து சார் கிட்ட உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்கலாம். பேசுறேன் சார். எங்க இருந்துமா? கோயம்புத்தூர் துடியலூர்ல இருந்து பேசுறேன் சார். துடியலூர் சார். கவலைப்படாதீங்க, சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 2/2/1990 சார். வெள்ளிக்கிழமை காலையில 8:10 சார். இது யாருடைய ஜாதகம்? என் பையன் சார், சுரேந்தர். என்ன பேரு? சுரேந்தர் சார். எப்படி சமாளிக்கிறீங்க சார்? நல்ல பையன் தான் சார், சமாளிக்கிறேன் சார். ஐயோ, நான் உங்க பிள்ளைய நான் ஒண்ணுமே சொல்லுங்க. நான் மாதிரிலாம் சொல்லவே இல்லைங்க. நான் சொல்றது என்ன உரிமை இருக்கா இல்ல தகுதி தான் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ரொம்ப ஆக்டிவ் பாய்ன்னு சொல்ல வந்தேன். நான் சொல்ல வந்தது வெரி ஆக்டிவ். இவனுடைய எதிர்காலமும் இவனது வாழ்க்கையும் எப்படி அமையும் அப்படிங்கறத இவனது கேள்வி. இவருடைய ஜாதகத்துல ஈசானீஸ்வரர், ஈசானியா, அது என்னது? அது ஈஸ்வரனா சார்? நம்ம விநாயகர். விநாயகர் ஈச்சனாரி சார். என்ன விநாயகர்? ஈச்சனாரி. கரெக்ட். ஈச்சனாரி. ஆமாங்க சார். ஈச்சனாரி. ஆமா. அந்த கோவில் உங்களுக்கு தூரமா பக்கமா? இல்ல சார், பக்கம் சார். துடியலூர் பக்கம் சார். அதுக்காக தான் சொன்னேன். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த ஈச்சனாரி கோவிலுக்கு இவர் வருவாரா? வருவார் சார். சரி, ஒண்ணு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை வீட்ல இருந்து சார் வேலை செஞ்சுட்டு இருக்காரு சார். வீட்ல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காப்ல, சென்னையில இருந்து. வெரி குட் சார், வெரி குட். அந்த கோவில்ல போயிட்டு சுவாமிக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல ஒரு அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. ராகு காலத்துல பண்ண சொல்லுங்க. அந்த ஈச்சனாரி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தா, ஒரு முறை போயிட்டு வந்தா கூட போதும். நல்ல உத்தியோகம், திருமண வாழ்க்கை, மன நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், நல்ல ஐஸ்வர்யம், இது அத்தனையும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக விஜயா கௌரி அறந்தாங்கிலிருந்து இணைஞ்சிருக்கீங்கம்மா. நீங்க சார் கிட்ட பேசுங்க. சரி அம்மா, வணக்கம்மா. சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. 1998 10ஆம் மாசம் 5ஆம் தேதி. 5ஆம் தேதி 10ஆம் மாசம் 1998. எத்தனை மணிக்குமா? வணக்கம் சார். வணக்கம்மா. எத்தனை மணிக்கு? 1:10 சார். 1:10 நைட்டு. இதுதான் பிரச்சனையே. திங்கக்கிழமை காலையிலயா? ஆமா. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 1:10. வெரி குட். எந்த ஊர்ல பிறந்தாங்க? அறந்தாங்க. இப்ப எந்த ஊர்ல இருக்காங்க? இப்ப அறந்தாங்கில தான் சார் இருக்காங்க. என்ன பேரு? தினேஷ் குமார். வேலையும் திருமண வாழ்க்கையும் எப்படி அமையும்? ஓப்பனா பேசுவார், மறைச்சு பேச தெரியாது. அதுதான் இவரது பலம், அதுதான் இவரது பலவீனம். உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ அல்சரோ, சரியா சாப்பிட மாட்டான். பொறுமை இல்லை, சாப்பிடும்போது பொறுமை இல்லாம சாப்பிடுவான். புத்திசாலியானவன், அன்பானவன். உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு கோவில் ஒண்ணு இருக்காமே, அந்த மூதாதையர்கள் நிறைய தானம் தர்மம் பண்ணியிருக்காங்களாமே, அது என்ன கோவில்மா? ஆமா. அது என்ன கோவில்?
அது என்ன கோவில்? நீங்க டிவி பார்க்காதீங்க, என்ன பார்த்து பேசுங்க. எந்த கோயிலா? எங்க சார் இருக்கு? நீங்க உங்க குடும்பத்துல நிறைய தான தர்மங்கள் செஞ்ச ஒரு கோவில், உங்க மூதாதையர்கள், என்ன கோவில்? என்ன கோயில் தெரியல சார். அது ஒரு சிவன் கோவில். அந்த சிவன் கோவில்ல இருக்கிற அம்பாளுக்கு, துர்க்கைக்கு இவனை கூட்டிட்டு போயிட்டு நீங்க அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணீங்கன்னா உத்தியோகம், திருமண வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், அந்த கோபம், இது எல்லாமே போகும். 2ஆம் இடத்துல உள்ள செவ்வாய்க்கும் 2ஆம் இடத்துல உள்ள ராகுவுக்கும் இதுதான் சிறந்த பரிகாரம். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக கீதா மலர் ஈரோட்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்கம்மா. நீங்க சார் கிட்ட பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. சார் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 18/2/2010. 11:40 நைட்டுங்க. எந்த ஊர்ல? சார் கோபிச்செட்டிப்பாளையம் சார். ஓகே, வெரி குட். இது யாருடைய ஜாதகமா? பொண்ணோட. ஓ, நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம். வெரி சூப்பர் ஆக்டிவ். ஆம்பளையா பிறக்க வேண்டியது, பொம்பளையா பிறந்துட்டா ரொம்ப பிரமாதமா இருப்பா. என்ன கோபம் ஜாஸ்தி, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவம், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாப்புல. இப்போ எந்த ஊர்ல இருக்காங்கம்மா? குருமந்தூர் மேட்ல இருக்கேங்க சார். ஈரோடா? ஆமாங்க ஈரோட்ல இருந்து அது எவ்வளவு தூரத்துல இருக்குமா? சார் ஒரு 45 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படிங்களா? உங்களுக்கு திண்டல் முருகன் வேலாயுத சுவாமி கோவில் பக்கமா தூரமா? சார் தூரம் சார். அது எவ்வளவு தூரம் இருக்கும் சார்? அது எனக்கு தெரியலைங்க. உங்க வீட்டில் அதை கேட்டு பார்த்துட்டு அந்த முருகன் கோவிலுக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. இவளையும் கூட்டுட்டு போய் முதல்ல அந்த திண்டல் வேலாயுத சுவாமி திருமுருகன் திருக்கோவிலுக்கு கூட்டு போனீங்கன்னா இவளுக்கு நல்ல படிப்புல கவனம், அற்புதமான எதிர்காலம், அரசாங்க உத்தியோகம், அது மட்டும் இல்லை நல்ல ஒரு தெளிவான சிந்தனை, இது அத்தனையும் வரும். ஓகே, வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். எடுத்த உடனே புவனேஸ்வரங்க நேயர் வந்து திருச்சியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. புவனேஸ்வரி, நீங்க சார் கிட்ட தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, வணக்கங்க. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்க. பையன் பேர் பாலாஜி. 5/11/1988 5:35 PM. எந்த ஊர்ல இருக்காரு? திருச்சியில இருக்காருங்க. வணக்கங்க. வணக்கம் மேம். பாலாஜி, உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, கரெக்டா? ஆமாங்க ஆமாங்க. நல்ல பையன், நல்ல புத்திசாலியானவன். ஆனா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கடந்த 4 வருஷமா படாத பாடு. நல்ல உத்தியோகத்துக்கு திரிக்கும். தப்பான பிள்ளையே இல்லை, தங்கமான பிள்ளை, கௌரவமானவன், அன்பானவன், பாசமானவன். தகப்பனால பிரயோஜனம் இல்லை, 2 கை 2 கால் தான். இவனுடைய ஜாதகத்துல எப்பதான் சார் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சி ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மன நிம்மதியான சந்தோஷம் இவனுக்கு எப்ப அமையும்? இதுதான் உங்க கேள்வி, கரெக்டாமா? சரி, இப்போ இவர் இருக்கிற இடம் உப்பா, அவர் எந்த ஊர்ல இருக்கார்? திருச்சியில இவர் வேலை செய்யறாரா இல்ல பிசினஸ் பண்றாரா? இப்ப வேலை பார்த்தாரு. அது இப்ப வேலை பார்க்கற இடத்த திடீர்னு மூடிட்டாங்க சார். சரி, இப்ப டிசம்பருக்குள்ள இவருக்கு வேலை கிடைச்சிருமா, பயப்படாதீங்க. ஆனா இவரது ஜாதகத்துல எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனா அவருக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கலன்னு அவர் கஷ்டப்படுறாரு. அதுதான் இப்ப பிரச்சனை. அதனால முடிஞ்சதுன்னா வெக்காளி அம்மன் திருக்கோவில், நீங்க பக்கத்துல இருக்கீங்களா தூரத்துல இருக்கீங்களா? பக்கத்துல தான் சார் இருக்கோம். வெக்காளி அம்மன் கோவில் பக்கத்துல தான் இருக்கீங்களா? ஆமாங்க சார். அப்போ ஒண்ணு செய்யுங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 3 வெள்ளிக்கிழமை எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க, குங்குமம் வாங்கி கொடுங்க. இந்த குங்குமம் வாங்கி கொடுத்தீங்கனாலே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி, கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். 3 வாரம் செஞ்சுட்டு வர சொல்லுங்க. உத்தியோகம், அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபோன் பண்ணுங்க, மற்றதை நான் சொல்றேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக ரோஸ் மேரி ஒசூர்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்கம்மா. நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. ஹலோ அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம்ப்பா. சொல்லுப்பா. பையனுக்கு பார்க்கணும்ப்பா. சொல்லுங்க. 2000 பிறந்தது. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் மார்ச் 12பா. திருப்பத்தூர்ல பிறந்ததுங்கப்பா. 4:30 மணிக்கு காலையிலயா? கிழமை 4:30 மணிக்கு இல்ல, சாயந்தரம் 4:30 மணிக்கு பிறந்ததுங்கப்பா. வெரி குட். என்ன பேரு? ஜான் பிரான்சிஸ்.
ஜான் பிரான்சிஸ், ரோகிணி நட்சத்திரம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பானே. முகத்தில் ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்குமே. அடிப்பட்ட தழும்பு இது இல்லைங்கப்பா. வெரி குட். கண்டிப்பாக இருக்கும், மச்சம் இருக்கும். இந்த மூணுத்தில் அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஏதோ ஒன்று இருக்கும், மச்சம் இருக்கு. உன்னுடைய ஜாதகத்தில் உத்தியோகம், திருமண வாழ்க்கை, இது ரெண்டும் கேட்கறதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஆமாப்பா. எங்க இதுக்கு போயிட்டு வர முடியுமா? வேளாங்கண்ணி கோவிலுக்கு போயிட்டு வர முடியுமா? போயிட்டு வரும்ப்பா. அவர் வருவாரா? இப்போ ஈஸ்டர் பண்டிகை வந்து தான் வந்தா, இப்போ நெக்ஸ்ட் கூட்டா வருவாருப்பா. வருவாருல்ல? வருவாரு. உங்களால முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம், கடல்ல குளிச்சிருங்க. குளிச்சுட்டு ஒரு நல்ல தண்ணி உள்ள ஒரு இதுல குளிச்சுட்டு நேரா அம்மனுக்கு போயிட்டு, வேளாங்கண்ணி அம்மனுக்கு போயிட்டு தீபம் ஏத்திட்டு, நான் சொல்றது கேண்டில், எல்லோ கேண்டில் கிடைக்கும் அங்க, கண்டிப்பா கிடைக்கும். 21 எல்லோ கேண்டில் ஏத்திட்டு வெளியே வந்து 11 பேருக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணிட்டு வஸ்திர தானம் செஞ்சுட்டு வாங்க. நல்ல உத்தியோகம், அதே மாதிரி இவருக்கு நல்லபடியாக திருமணம், நல்ல வாழ்க்கை, இது அத்தனையும் வரும். உடம்பு கொஞ்சம் பாதிக்கும், அதுக்காக தான் நான் அந்த வஸ்திரம் கொடுத்துருக்கேன், கேண்டில் கொடுத்துருக்கேன். நல்லபடியா போய் ப்ரே பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் பிசினஸ்ல வந்து கொஞ்சம் கடன்ல இருக்கிறான்ப்பா, அதுதான் மெயினா. ஒரு கவலைப்பட வேண்டாம். இவருடைய ஜாதக பிரகாரம் குரு வந்து 2ஆம் வீட்டுக்கு மாறி இருக்கார். குடும்ப வாக்கு தனஸ்தானத்துக்கு போன மாசத்துல இருந்து வந்திருக்கார். கடன் தீரும், புதிய தொழில் நல்லபடியா அமையும். பயப்படாதீங்க. நீங்க பெற்றிருக்கிற குழந்தை நல்ல குழந்தை, நல்ல பையன், அன்பானவன், பாசமானவன், 2 கை 2 கால் தான், நல்ல உழைப்பான், ஜெயிப்பான். வேளாங்கண்ணியினுடைய பாதம் பணியுங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நம்ம வில்வத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், தனி சிறப்புகள் சொல்லிட்டு இருக்கீங்க. 2 விதமான வில்வம் இருக்குன்னு சொன்னீங்க. அதுல மகா வில்வத்துக்கும் நார்மல் வில்வத்துக்கான வித்தியாசமும் சொன்னீங்க. எதை கொண்டு அர்ச்சனைகள் பண்ண? எந்த வில்வமாக இருந்தாலும் மூலிகை தான். ஆனா இதுல நான் இந்த ஐஸ்வர்யம்னு சொல்ல வரும்போது, சார் ஒரு காலர் சார், அது மாதிரி 2 வாட்டி ஆயிடுச்சு. 2 வாட்டி ஆயிடுச்சுங்களா? அதனால தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த முறை நான் விடவே மாட்டேன். ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கு நம்ம நேயர்களுக்கு நான் சொல்லியே ஆகணும். என்னன்னா, இந்த அர்ச்சனை பண்ணி கொண்டு வரீங்க இல்லையா வில்வம், அந்த வில்வத்தை பஸ்பமாக்கி, பச்சை கற்பூரம் போட்டு பஸ்பமாக்கி அதை டெய்லி வச்சுக்க சொல்லுங்க. இதுல நிறைய விஷயங்கள் என்னன்னா, எதிரிகள் அடங்குவார்கள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள் போகும், மேலதிகாரிகள் தொல்லைகள் தீரும், நிம்மதியாக வாழலாம். இது எல்லாத்த விட வீட்டில் பணம் தங்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரும், 2 லட்ச ரூபா கொடுப்பாங்க, திரும்பி 2 லட்ச ரூபா வரும், 1.5 லட்ச ரூபா கொடுப்பாங்க. பணம் தங்கவே தங்காது, வரவும் போகவும் செலவுக்கும் சரியா இருக்கும். ஆனா இப்படி நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. அதே மாதிரி சிவ பக்தர்களுக்கு வந்து இந்த வில்வத்தை தானம் பண்றது மகா புண்ணியம். சார் எங்க வீட்டில இருந்து பணம் போயிடாதா? போகாது, பெருகும், அள்ள குறையாது. அதனால நீங்க கோவில்ல இருந்து எடுத்துட்டு வர்ற வில்வத்தை அவங்களுக்கு கொடுத்து பாருங்க. அது சாதாரண வில்வமாக இருக்கட்டும், மகா வில்வமாக இருக்கட்டும், அற்புதமான செல்வம் சேரும். அதே மாதிரி இந்த படிக்கிற குழந்தைங்க நிறைய பேர் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு நிறைய ஸ்கூலில் இப்போ நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி கூட நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேங்கிறான் சார், ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்கான் சார். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற என்னுடைய தந்தி டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். நாங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தது என்னுடைய வயதுக்கு இந்த வெயில்லையும் மழையிலையும் கிரவுண்டில் போய் நிறைய விளையாடணும். உங்கள் வயதில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு வெளியே போய் விளையாடினீங்க. ஆனால் இந்த ஜெனரேஷன் வந்து இருக்கிற வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, எதையும் தொடக்கூடாது, எல்லாமே கம்ப்யூட்டர் கேஜெட்ஸு. இதை தொட்டால் அது கெட்டு போயிடும், அது தொட்டால் இது கெட்டு போயிடும், நீ அதை தொடவே தொடாது. அவன் எவ்வளோ நேரம் உம்முன்னு உட்காந்துருப்பான். அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்கான். ஆனால் அதை போய் நீங்கள் ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறது தவறு. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு டேர்மே கிடையாது. இருந்தாலும் அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி உள்ள பிள்ளைங்களுக்கு வில்வ மரத்தின் கீழே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நல்லெண்ணெயிலையோ அல்லது நெய்லையோ தீபம் போட்டிங்க அப்படின்னா இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் போடணும், அவன் கையால் போடணும். இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 3 வாரம் அற்புதமான பலன் கிடைக்கும். இதை எல்லாத்த விட அந்த வில்வ மரத்தின் கீழேயே அவனை உட்கார வச்சு கொஞ்சம் தியானம் பண்ணி சொல்லி கொடுங்க. இல்லை அவனை உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. அங்கே கொடுக்குற பிரசாதத்தை இந்த வில்வ மரத்தின் கீழேயே உட்காந்து சாப்பிடுங்க.
அந்த வில்வ மரத்தினுடைய காற்று படும்போதே அவனுக்கு அந்த இதயம் படபடப்பதும் வேகமாக துடிக்கும் இதயமும் நிதானமாக துடிக்கும். அந்த ஆவல் அதிகமாக இருக்காது, ஆசுவாசப்படுத்திக்குவான். அதே மாதிரி தான் நிறைய பரிகாரங்கள் சொல்லும்போது கொஞ்சம் நிதானமாக பார்த்து நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பரிகாரங்களை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி ஒரு பரிகாரம் இருக்குது. உடனே பாலகிருஷ்ண ரெட்டியார் தான் சொன்னார்னு சொல்லிட்டு அவன் போய் வில்வ மரத்துங்கீழே போய் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தா யார் எப்படி செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்குது. பரிகாரங்களும் சரி, தானங்களும் சரி, ஒவ்வொரு மரத்தினடியில் இருந்து நீங்கள் தானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மரத்தின் கீழே இருந்து நீங்கள் எந்த உங்கள் நட்சத்திரத்துக்கு எத்தனையாவது நட்சத்திரத்தில் திதியில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு இருக்குது. தொடர்ந்து பேசலாம் சார். லைனில் சின்னசாமி இருக்கீங்க, நீங்கள் சார் கிட்ட தொடர்ந்து உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். ஐயா வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் சின்னசாமி, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. டேட் ஆஃப் பர்த் 31/05/1990. எத்தனை மணிக்கு? ஹலோ, மணிங்களா? டைம் டைம் மதியம் நினைக்கிறேங்க, சரியா தெரியலீங்களேங்க சார். அதாவது சார், இவங்க காயத்ரி வந்து நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க, பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம் கொடுங்க, நேரம் கொடுங்க. நான் ஏன் அந்த நேரம் கேட்குறேன்னா அப்போ தான் நாங்கள் லக்னம் குறிக்க முடியும். இப்போ பாருங்க, நட்சத்திரம் நான் சொல்லிடுவேன். பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, கரெக்டா? சிம்ம ராசி. லக்னம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லக்னம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சார் ஒரே நிமிஷம் சார், லக்னம் ஞாபகம் இல்லைங்களேங்க சார். இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க அதையாவது சொல்லுங்க சார். கோயம்புத்தூர் பக்கத்தில், சுல்தான்பேட்டை பக்கத்தில், வாரப்பட்டி. ஒன்றும் கவலைப்படாதீங்க. மாசாணியம்மன் கோவில் பக்கத்துல தானே இருக்கீங்க? மாசாணியம்மன் கோவில் பக்கத்துலயே தான் இருக்கிறேங்க. ஆமா, அந்த அம்மாவுக்கு போயிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குங்கும அர்ச்சனை பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அந்த அம்மாவுக்கு புடவை எடுத்து வஸ்திரம் கொடுங்க. பூர நட்சத்திரம், அஷ்டம சனியின் காலம், தொழில் பாதிக்குது, வருமானம் பாதிக்குது, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டா? இத்தனைக்கு நீங்க நேர்மையான மனுஷன், தப்பு தண்டாக்க போக மாட்டீங்க, கௌரவமான மனுஷன், நல்லா உழைப்பீங்க. உழைப்புக்கேற்ற உயர்வு வரமாட்டேன்னு கடந்த 2.5 வருஷமா கஷ்டப்படுறீங்க. எதிர்வரும் 2 வருஷம் எல்லாரும் பயமுறுத்துறாங்களே சார், எனக்கு நிம்மதி வருமானா கவலையே படாதீங்க. மாசாணி அம்மனை பிடிங்க. அந்த அம்மாவை நீங்க போயிட்டு வஸ்திர தானம் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். சொல்லுங்க சார். சார், வியாழக்கிழமை நேரம் 1:10 பகல்ல பிறந்திருக்கிறேங்க. லக்னம் சிம்மம், நட்சத்திரம் பூரணம், ராசி சிம்மம். ஓகே சார், நான் எடுத்துட்டேன். நான் எடுத்து தான் நான் சொன்னேன். வட்டமான முகம், மாசி மறுவற்ற முகம், ஒரு ஷார்ட்கட் ரூட் இருக்குது, அந்த ரூட்டில் நான் எடுத்துட்டேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னுடைய ப்ரிடிக்ஷன் தப்பவே தப்பாது. நான் சொன்னதை அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக ஏழுமலை, திருப்பூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க, நீங்கள் சார் கிட்ட தொடர்ந்து. என்னங்க சின்ன சாமி ஏழுமலை அப்படின்னு ஒரே சுவாமி பேராக கேட்டு இப்படியே பயமுறுத்துறீங்களே. சொல்லுங்க ஏழுமலை. சார் வணக்கம் சார். வணக்கம். பாப்பாவுக்கு பார்க்கணுங்க. கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 13/10/2013ங்க. நேரம் வந்து 10:45. 10:45? 11:45 காலையிலையா? காலையில. எந்த ஊர்ல? இங்க திருப்பத்தூர். திருப்பத்தூர். இது யாருடைய ஜாதகம்? பாப்பா வருதுங்க. ஓகே, திருவோண நட்சத்திரம், மகர ராசி, கரெக்டா? கரெக்டுங்க. கரெக்டு. புத்திசாலியான பொண்ணு, அறிவான பொண்ணு, ஆக்டிவான பொண்ணு, ரொம்ப நல்லா படிப்பா, ரொம்ப தெளிவாக படிப்பா. டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு இதையெல்லாம் விட்டுடணும். இவளுடைய ஜாதகத்தில் கல்வியின் கரைக்கு போவா, டபுள் கிராஜுவேட் ஆகுவா, வெளிநாடோ வெளிமானமோ போகக்கூடிய யோகங்கள் இவ ஜாதகத்தில் உண்டு. அன்பான பொண்ணு, பாசமான பொண்ணு. அடிக்கடி சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. வேற ஏதாவது விட்டு போயிடுச்சிங்களா? இல்ல சளி சம்பந்தப்பட்ட இருக்குதுங்க. நீங்க வேற ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? இல்ல, அவ்வளவுதான். குட்டி பொண்ணு சார், படிக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கேட்கணும். பௌர்ணமியில வந்து விரதம் இருந்து பௌர்ணமி அன்னைக்கு நிலவு பார்த்து பால் படைத்து அந்த பாலை கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க, மெமரி பவர் கூடும். அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் தினந்தோறும் காலையில சொல்லுங்க. அற்புதமா படிப்பா. வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக ராஜேஸ்வரி இணைஞ்சிருக்கீங்க நெல்லையிலேருந்து, நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார். வணக்கம்.
ராஜேஸ்வரி சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, பேசுங்க. 11/10/2008. ம் பேர் ஸ்ரீமதி. ம் 5:45 பிறந்தா. காலையிலயா சாயந்தரமா? சாயந்தரம். ஸ்ரீமதியா? ஸ்ரீமதி. எந்த ஊர்ல இருக்காங்க? திருநெல்வேலி. வெரி குட். சதய நட்சத்திரம், கும்பராசி. படிப்புல கவனம் இல்லை சார். நல்லா படிச்சுட்டு இருந்தா இந்த 7.5 பீரியட் ஆரம்பிச்சது சார், அதுல இருந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றா. உடம்பும் படுத்திக்கிட்டு இருக்கு, இரவுல வேற சரியா தூங்க மாட்டேங்கிறா. அயர்ன் அண்ட் புரோட்டீன் டிஃபிஷியன்சி. நல்லா படிப்பா, புத்திசாலியான பொண்ணு. இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருக்காவ? +2 முடிச்சிருக்காங்க சார். வெரி குட். என்ன மெடிசன் படிக்கலாமான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. மெடிசனா இல்லைன்னா பிஇ போடலாமா என்னன்ட்டு. கையில் பக்கத்தில் இருக்காள் அவ? இருக்காங்க சார். அவளுடைய வலது கையில் மோதிர விரலுக்கு கீழே வெர்டிக்கலாக ஒரு ரேகை இருக்கா பாருங்க. டக்குன்னு பாருங்க, மணி ஆகுதுல்ல? சரிங்க சார். சரிங்க சார். இருக்கா? இருக்குங்க சார். இருக்கு. அது இருந்தா இவ மெடிசன் தான் படிப்பா, ஆன் மெரிட் வருவா. தயவு செஞ்சு எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் அவளுக்கு பண்ணி கொடுங்க. நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, கௌரவமான பெண்ணு, அற்புதமா படிப்பா. ஆனா இவளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம பார்த்துங்க. சூரிய நமஸ்காரம், சூரிய காயத்ரி, ஆதித்ய ஹிருதய மந்திரம், இந்த 3த்தையும் சொல்லுங்க. ஆன் மெரிட்ல இவ பாஸ் பண்ணுவா. நீங்க பணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. சூரிய புத்திரி, சூரிய ரேகை தான் இருக்குன்னு நான் சொன்னதுக்கு அது ப்ரூஃப். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நம்ம வில்வத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் சார். இப்போ துளசி வந்து மோஸ்ட் ஆஃப் தி வீடுகளில் வைப்போம். பட் ஆனால் துளசி வைக்கிற இடத்துல வந்து எப்படி வந்து நம்ம ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக அந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ, அதே மாதிரி வில்வ மரம் இருக்கிற வீடும் வந்து ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் வந்து கடைபிடிக்கணும். ரொம்ப தெளிவாக கேட்டீங்க. வில்வ மரம் வீட்டில் இருக்கலாம், ஆனால் எந்த திசையில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. உங்க வீட்டுக்கு கிழக்கு புறமாக இருக்கக்கூடாது. அது இன்னும் கூட சொல்றேன்னா, அந்த சூரிய வெளிச்சம் தடுக்கிற மாதிரி அந்த மரம் இருக்கக்கூடாது. ஓகே ஓகே. இப்போ ஈசான்ய பாதத்தில் இருக்கக்கூடாது, தெற்கே இருக்கக்கூடாது, நான் அப்படி சொல்ல வரல. தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உடனே உங்கள் வீட்டில் நீங்கள் வெளியே போய் பார்க்காதீங்க. நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது வெளியே போய் நம்ம வீட்டில் வில்வம் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த மீட்டர்லாம் வச்சு பார்ப்பீங்க. அந்த கிழக்கு பாகத்தில் இருக்கிறது தப்பு இல்லை. சூரியனது ஒளி உங்கள் வீட்டில் உள்ள வராமல் தடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் பாதிக்குமே ஒழிய, இல்லைன்னா வில்வ மரம் இருக்கலாம். ஆனால் ஈசான்ய பாகத்தில் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும். சரி. அதே மாதிரி இந்த வில்வ மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுறதுங்கிறது, இப்போ அந்த குழந்தை ஒன்று படிச்சது பாருங்க, ஸ்ரீமதின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைக்கெல்லாம் மிகப்பெரிய ஔஷதம். அந்த பால் அபிஷேகம் பண்ணி அதுலேயும் அந்த சாயந்தர வேளையில் அதை போய் பண்ணிட்டு அந்த பால் ஒரு சொட்டு பால் வாயில் வச்சாங்க அப்படின்னீங்கன்னா அற்புதமான மெமரி பவர், ரொம்ப நல்லா இருக்கும். ஜீவ நதி போகக்கூடிய இடங்களோ அல்லது நதி ஓரமாகவோ இருக்கக்கூடிய அந்த வில்வ மரத்தினுடைய கீழே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்துக்கு மிகப்பெரிய ஔஷதம். ஓகே. இப்போ வீட்டில் நம்ம வச்சுருந்தா என்ன சார் ஃபார்மாலிட்டிஸ் கடைப்பிடிக்கணும்? நீங்கள் வீட்டில் வந்து வில்வ மரம் இருக்கிறது தப்பு இல்லை, அந்த அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நாமளாக வீட்டில் வைக்க மாட்டாங்க, ஒரு சிலர் வீட்டில் வச்சுருப்பாங்க. வைக்கிறது தப்பே கிடையாது, அது நல்லதுதான். ஆனால் சூரிய வெளிச்சம் வந்து தடுக்காமல் உங்கள் வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் சூரியன் உதயமாகும்போது அது உங்கள் வீட்டில் ஒளி படரும் போது தடுக்காமல் இருந்தால் போதும். ஈசான்ய பாகத்தில் வேண்டாம். இன்னும் கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் தலைவன் தலைவி 2 பேருடைய காலில் அந்த தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ எந்த அளவுக்கு உங்களுக்கு குளிர்ச்சி ஏற்படும். அந்த மாதிரி தான் இந்த வில்வத்துக்கு நீங்கள் வேருக்கு தண்ணி ஊற்ற ஊற்ற உங்களுடைய குடும்பமே குளிர்ச்சியாக இருக்கும். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். நேயர் லைனில் இருக்காங்க. செல்வம் இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் யாருக்காக பேசணுமோ சார் கிட்ட பேசலாம். மேடம் எனக்காக பேசுகிறேன் மேடம். செல்வம் கொடுங்க. செல்வம், எந்த ஊரில் இருக்கீங்க சார்? சென்னை சார். 11:30 போட்டோம் சார். காலை டேட் சொல்லுங்க முதல்ல சார். 3/6/1977 சார். எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? 11:30 மணிக்கு சார் காலையில். எந்த ஊரில்? சென்னை சார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க, கரெக்டா? ஆமாம் சார், வெள்ளிக்கிழமை சார். ஆமாம் சார், வெள்ளிக்கிழமை. ஆமாம். உங்களுக்கு வந்து சென்னையில் எங்கே இருக்கீங்க? டி நகர் சார்.
உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஈர்ப்பு ஒன்றும் ஜோதிடத்தில் இருக்காது. எப்படி வந்தீங்க நீங்கள்? இல்லை சார், உங்களுடைய ப்ரோக்ராம் தந்தி டிவி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார். ஒருவேளை என் ப்ரோக்ராம் மட்டும்தானா இல்லை ஜோதிடம் மட்டுமே உங்களுக்கு பிடிக்கும்? மற்ற இதெல்லாம் பார்க்க மாட்டேன் சார், மற்றதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சார். இந்த நிகழ்ச்சி உங்கள் நிகழ்ச்சி மட்டும் கண்டிப்பாக அதாவது ட்ரை பண்ணிட்டேன். ஆமாம் சார். இப்போ நீங்கள் சென்னையில் எங்கே இருக்கீங்க எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். சவுத் போக் ரோடு சார், சவுத் போக் ரோடு. வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், எப்போதான் சார் எனக்கு நிம்மதி வரும்? ஏதாவது ஒன்று ராகு கேதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, எனக்கு எப்போ நிம்மதி வரும்? இந்த ஒரே ஒரு கேள்விக்கு தான் நீங்கள் தவம் இருந்தீங்க. கரெக்டா? ஆமாங்க சார். நைட்டு ஏதாவது பாம்பு கண்ணை வருது சார். ஆமாம், உங்களுக்கு ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த ராகு திசை மன பயத்தையும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவான், ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்துருவான். தெளிவாக பேசுவீங்க, ஆனால் ஒரு மனோ கிளேச்சம், மனோ பயம் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க சார், உண்மை சார், உண்மை சார், உண்மை சார். சார் நான் ஒரு கோவில் சொல்கிறேன், அந்த கோவிலை வந்து விட்டுறாதீங்க. விஎம் ஸ்ட்ரீட் உங்களுக்கு தெரியுமா சென்னையில்? விஎம் ஸ்ட்ரீட் சார்? ஆமாம், ரொம்ப ஃபேமஸ். தெரியுமா? மயிலாப்பூர் விஎம் ஸ்ட்ரீட் சொல்லுங்க சார். விஎம் ஸ்ட்ரீட்டில் எண்டில் போனீங்கன்னா ஒரு நாக கோயில் ஒன்று இருக்கும். அவ்வளவு ரொம்ப டிராஃபிக் உள்ள இடத்துல நாகப்புத்து, மிகப்பெரிய புற்று உள்ள கோவில். அந்த கோவில் காலையில் 6 மணிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. கொஞ்சம் நீங்கள் முன்னாடி போய் நின்று பால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. மனசில் அந்த மனோ பயம், மனோ கிளேச்சம், மென்டல் ஸ்ட்ரெஸ் போகும். அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை முகத்தில் தெளிக்க சொல்லுங்க. உத்தியோகம், மன நிம்மதி, சந்தோஷம், அந்த ஆங்ஸைட்டி போகும். காலையில் 6 மணிக்கு போகணும். அந்த ஆங்ஸைட்டிலாம் போயிடும் சார். நல்லா இருப்பீங்க, கவலையப்படாதீங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். வில்வத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகே, வில்வத்தை வந்து வீட்டில் வைக்கலாமா, எந்த திசையில் வைக்கணும்னு சொன்னீங்க. இப்போ வில்வத்தை வந்து எந்த நேரத்தில் அந்த இலைகளை வந்து பறிக்கலாம் சார்? அதுக்கு நேரங்காலம் இருக்குது நிச்சயமா. இதில் வந்து மற்றதெல்லாம் வந்து காலையில் சாயந்தரம் பறிச்சுக்கிட்டு மறுநாள் எல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் வில்வத்தை மட்டும் அன்னைக்கே பறித்து அன்னைக்கே பண்ணுறது நல்லது. அதே நேரத்தில் ஒரு எக்ஸிம்ஷனும் இருக்குது. 15 நாள் வரைக்கும் அந்த வில்வத்தை யூஸ் பண்ணலான்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனாலும் அன்றைக்கே பறித்து அன்றைக்கே உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை எல்லாத்த விட வில்வ மரத்தின் கீழே வந்து நீங்கள் சாப்பாடு போட்டீங்க அப்படின்னா அதை விட அற்புதமான பலன் தரக்கூடிய பரிகாரம் ஜோதிடத்தில் வேறு எதுவுமே கிடையாது. தொடர்ந்து பேசலாம். கங்கை கரையில் நீங்கள் சாப்பாடு போட்ட புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். சூப்பர் சார், தொடர்ந்து பேசலாம். நேர் லைனில் இருக்காங்க. தேவி மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் சார் கிட்ட தொடர்ந்து பேசுங்கம்மா. ஹலோ, குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க. கேட்குறேன். சொல்லுமா. தம்பி வந்து நான் இப்போ 2-3 வாரம் முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க சொன்ன மாதிரியே அவனுக்கு அந்த இடத்துல மச்சம் இருக்கு. நான் கேட்டதில்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இப்பயும் அவனுக்கு மேரேஜுக்கு தான் கேட்கறேன். அவன் பிறந்த தேதி வந்து சொல்றேன். 5/5/94 10:40 காலையில AM பிறந்தான். ஓகே, ரொம்ப சந்தோஷம். என்ன பேரு? மணிகண்டன். எஸ், மணிகண்டன். பூரட்டாதி நட்சத்திரம் கரெக்ட்டா? கும்பராசி சதய நட்சத்திரம். கும்பராசி சதய நட்சத்திரமா? சதயமா? ஆமா, சதய நட்சத்திரம் 4ஆம் பாகமா என்னமோ போட்டிருந்துச்சு அதுல. அம்மா அப்படிதான் சொன்னாங்க. டைமிங் நீங்க அதான் சொன்னீங்க போன 2 வாரம் முன்னாடி. நான் சொல்றது மாதிரி இந்த இடத்துல மச்சவர் தான் நீங்க சொன்ன ராசி, நீங்க சொன்ன நட்சத்திரம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இவருடைய ஜாதகத்துலமா முதல்ல இவருக்கு திருமண வாழ்க்கையும் உத்தியோகமும் இதுதான் நீங்க கவனிக்கணும். இவருடைய ஜாதகத்துல எந்த ஊர்ல இருக்கார்? இப்ப மும்பைல இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த மகாலட்சுமி கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. அந்த கோவில் அந்த அபிஷேகம் பார்த்தானாமா அவன்? பார்த்தாங்க, ஈவினிங் பார்த்தாங்க. இப்ப நம்ம ட்ரை பண்ணோம் சார். அவன் மதுரைக்கு வந்திருந்தான். அப்ப கிடைக்கல எங்களுக்கு லைன். அங்க எதுவும் டெம்பிள் போலாமான்னு என் பேரண்ட்ஸ் கேட்டாங்க. ஆனா கிடைக்கல அங்க உங்களுக்கு லைன். எந்த பாம்பேலயா? இல்ல, மும்பைல போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க வேலை பாக்குறது மும்பைல சார். அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. போன வாரம் மதுரைக்கு வந்திருந்தாங்க. சரி, அப்ப உங்களுக்கு லைன் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. இந்த வாரம் திருப்பி அவங்க வேலை விஷயமா அவங்க கிளம்பிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்க, அங்க பாம்பேல வந்து 2 கோவில் வந்து இவனை வந்து அடிக்கடி போயிட்டு வர சொல்லுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு. ஒன்று மும்பாதேவி, இன்னொன்று வந்து லக்ஷ்மி தேவி. இந்த 2 கோவிலுக்கு இவன் போயிட்டு வந்தானா இவனுடைய ஜாதகத்துல அற்புதமான பலன் கிடைக்கும். அதனால நீங்க போயிட்டு வர சொல்லுங்க. அந்த பாம்பேக்கு கிராம தேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா மும்பாதேவி தான். அந்த மும்பாதேவி தான் இப்போ மும்பைன்னு பேர் வச்சிருக்காங்க. ஆகவே அந்த மும்பாதேவியை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நம்ம தந்தி டிவி நேயர்கள்
பாம்பேல இருக்கிறவங்க கூட சரி, செவ்வாய்க்கிழமையில மும்பாதேவிக்கு போயிட்டு வாங்க. இவ்வளவு ரஷ் இருக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ அதிசயமான அற்புதமான கோவில். கெட்ட வரம் கிடைக்கும். போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக முகுந்தன் பெங்களூர்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க முகுந்தன். வணக்கம் சார். சார் டேட் ஆஃப் பர்த் 26/10/69 3:35 AM. விடிஞ்சா 26. That is Sunday morning, correct? கரெக்ட் சார். Sunday morning or Sunday night? டேட் தான் ஞாபகம் சார். விடிஞ்சா 26. என்ன நட்சத்திரம் நீங்க? இது மேஷராசி பரணி நட்சத்திரம். ஓகே, மச்சத்தோடு பிறந்தவர் இவர். மச்சத்தோடு இருக்கீங்க, கரெக்டா? சின்ன வயசுல இருந்து இப்போ உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் பாதிக்குது, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு. புலியோடு சண்டை போட்டவர் பூனை போனாலே பயமா இருக்கு. என்ன சார் இது, நான் எப்படி இருந்தேன் தெரியுங்களா? இதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஃபோன் வந்தால் கூட என்ன ஃபோனோ அப்படின்னு ஒரு பதட்டம் ஒன்று இருக்குது சார். இது ஏன் எனக்கு இந்த மாதிரி இருக்குது? ஒருவேளை வயசாயிடுச்சா அதனாலயா, இல்லை ஜாதகத்தினுடைய கோளாறா அப்படிங்கிறத. எந்த ஊரில் இருக்கீங்க? பெங்களூர் சார், கேஆர்புரம். கேஆர்புரம், கிருஷ்ணராஜபுரம். அற்புதம் அற்புதம். ஆமாம் சார். சார், இந்த கேஆர்புரத்தில் அற்புதமான கோவில் என்ன அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி தான். இன்னொன்று விநாயகர் கோவில். இந்த ரெண்டும் அங்கே ரொம்ப பிரமாதம். செந்தூரம் பூசி வழிபடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு முறை திருப்பாம்புரம் போயிட்டு வாங்க. இந்த ரெண்டும், செந்தூரமும் திருப்பாம்புரமும், இது ரெண்டும் போயிட்டு வந்தீங்கன்னா மனோபயம், மனோகிளேச்சம், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், வருமானங்கள், கடன் தீரும். ஏதோ ஒன்று எனக்கு ஆயிடுமோ, எனக்கு ஒன்றும் ஆகாது நல்லா தெரியும் சார், ஆனால் ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு பாருங்க, அது போயிடும். கரெக்ட் சார். நன்றி. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக கோவையில இருந்து சங்கர் கணேஷ் இணைஞ்சிருக்கீங்க. நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். கோயம்புத்தூர்ல என்னோட டேட் ஆஃப் பர்த் 2/5/1978. எத்தனை மணிக்கு? 5:45 AM சார். வெரி குட், சூப்பர். சங்கர் கணேஷ். ஒரே பேரா ரெண்டு பேரா? ஒரே பேர் தாங்க சார். சதய நட்சத்திரம், கும்பராசி இல்லையா? ஆமா ஆமா சார். யாருது இது? என்னோட தாங்க சார். நல்ல மனுஷன், ஓப்பனாக பேசுவீங்க, எல்லாருக்கும் போய் உதவுவீங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் இந்த மாதிரி இருங்க, இப்படி இருங்க அப்படின்வீங்க. இப்போ உங்களுக்கே பிரச்சனை, ஒரு பயம் உங்களை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறேன். ஏன் சார் இப்படி இருக்குது? எனக்கு எப்போ தான் சார் நிம்மதி வரும்? நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், கௌரவம் பாதிக்காதுல்ல, எனக்கு ஒரு நல்ல உத்தியோகம் வருமானம் வந்துடும்ல. இந்த சந்தேகத்தை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கீங்க, கரெக்டா? கரெக்ட் சார். கரெக்ட் சார். எந்த ஊரில் இருக்கீங்க? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூரில் எங்கே இருக்கீங்க? பேரூர் பக்கம் சார். பேரூர், பட்டீஸ்வரம். அவரை விடவா ஒரு நான் கோயில் கொடுத்துட போறேன். அந்த அந்த கோவிலுடைய ரகசியம் தெரியுமா? சொல்லுங்க சார். சார், உங்களுக்கு தெரியாது, நான் சொல்ல போறேன்னா, இந்த சலங்கை ஒரு தடவை அந்த நடராஜரோட சலங்கை அங்க வந்து விழுந்தது அப்படின்றது ஒரு இது. பச்சை நாயகி அம்மன், பச்சை நாயகி அம்மன் தலையில் குளம்படி, பிறவா புடி, விதை முளைக்காது, முக்தி பெறும் தரம். இவ்வளவு இருக்கக்கூடிய அந்த தலத்துக்கு, அதுவும் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்காப்புல, திங்கக்கிழமையில் ஒரு 3 வாரம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் வாங்கி கொடுங்க. ரெண்டாவது, உங்கள் ஜாதகத்தில் இந்த 3 வாரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா முதல்ல வருமானம், நல்ல உத்தியோகம், மன நிம்மதி, கடன் தீரும், உங்களுடைய கௌரவம் பாதிக்காது. தைரியமாக போயிட்டு வாங்க. வேற ஏதாவது விட்டு போச்சுன்னா கேளுங்க, சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக கைலைநாதன் தர்மபுரிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. எங்க பையனுக்காக தான் 10/1/1994 3:25 AM. என்னங்க? 3:25 AM சார். வெரி குட். அன்னைக்கு வந்து திங்கக்கிழமை காலையிலையா? ஆமாங்க சார். அன்னைக்கு தான் ஏற்கனவே வந்தேன் சார் நானு. அந்த கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. கண்ணாடி போட்டாரா? இல்லைங்க சார். கண்ணாடி போடணும். அடிக்கடி தலைவலி இருக்கும். இவருடைய ஜாதகத்துல திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கும் இவருடைய ஜாதகத்துல முதல்ல நீங்க அதை போயிட்டு வாங்க. இதை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷம், நல்ல உத்தியோகமும் கிடைக்கும். ஓகேங்களா? வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், நம்ம வந்து இன்னைக்கு வில்வேலையை பற்றி நிறைய சிறப்பு அம்சங்கள், அது பயன்கள், பலன்கள்லாம் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க நேயர்களுக்காக. இன்றைய நிகழ்ச்சிக்கு ரொம்ப சிறப்பாக வந்து நடத்தி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். வில்வேலை வந்து இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது.
ரொம்ப ரொம்ப ரகசியமானது, அதிசயமானது, அற்புதமானது. சார் இதை வச்சுங்க சார் அப்படின்னா செல்வத்துள் செல்வம் வில்வம் அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் வர்ற வாரங்களில் நம்ம நிறைய பேசுவோம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறுபடியும் அடுத்த வாரம் சனிக்கிழமை 3 மணிக்கு உங்கள் ஜாதகத்தோடு ரெடியாக இருங்க. கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.